அனைவருக்கும் வணக்கம். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவலர்களும், சட்ட ஒழுங்க பாதுகாக்க வேண்டிய 2 போலீஸ்காரங்க நேத்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல என்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்க, நீங்களே கேளுங்க. காட்டி அருவருக்கத்தக்க முறையில் பேசிய காவலர் குறித்த வீடியோ வைரலாகி வருகிறது. இதேபோல் கல்வராயன் மலையைச் சேர்ந்த 17 வயது பெண்ணுக்கு கரியாலூர் காவல் நிலைய தனிப்பிரிவு காவலர் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். இந்த இரு சம்பவங்கள் குறித்து நமது செய்தியாளர் பெரியசாமி வழங்கும் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். வணக்கம் பெரியசாமி, கூடுதல் விவரங்கள். வணக்கம் உமேஷ். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் நிலையில் உள்ள தேனூர் காவல் நிலையத்தில் முதல்நிலை காவலராக பணிபுரிந்து வரும் யுவராஜ் என்பவர் அரை நிர்வாண வீடியோ ஒன்று வெளியாகி பெரும் பரபரப்பின் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது கரியாலூரில் உள்ள காவலர் குடியிருப்பில் பள்ளி மாணவர்கள் செல்லும் பொதுப்பாதையில் பட்டப்பகலில் அரை நிர்வாண கோலத்தில் நின்று கொண்டு திருமணமான அல்லது திருமணமாகாத ஒரு ஆண் திருமணமான ஒரு பெண் என சம்மதித்தால் அருவருக்கத்தக்க முறையில் சொல்லி அரை நிர்வாணம் கோலத்தில் நின்று கொண்டு அவ்வழியாக சென்ற பெண்கள் மற்றும் பள்ளி மாணவர்களை பார்த்து சைகை காட்டி காவலர் யுவராஜ் இப்படி பேசி உடல் பாவனை காண்பித்து ஆடியிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அதே போல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அதே கல்வராயன் மலையில் உள்ள கரியாலூர் காவல் நிலையத்தில் பணியாற்றும் தனிப்பிரிவு தலைமை காவலர் பிறகு மீது 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சிறுமியிடம் பாலியல் செயலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்து அவரது பெற்றோர்கள் கள்ளக்குறிச்சி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் அனைத்து மகளிர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் விஷ்ணுபிரியா தலைமையில் தலைமை காவலர் பிறவை கச்சிராயபாளையம் காவல் நிலையத்திற்கு வைத்து விசாரணை செய்தனர். விசாரணை செய்ததில் தலைமை காவலர் பிறகு 17 வயது சிறுமியிடம் பாலியல் தொல்லை கொடுத்து உறுதி செய்யப்பட்டதன் பேரில் போக்சோ, SC/ST உள்ளிட்ட 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்து தற்போது கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை மருத்துவரை அவருக்கு பரிசோதனை செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறைப்படுத்த உள்ளார் என்பது கூறப்படுகிறது. இதே போல் இது குறித்து அதாவது கல்வராயன் மலையில் உள்ள கரியாலூர் காவல் நிலையத்தில் தொடர்ந்து 2 சம்பவங்கள் இதுபோல் அரங்கேறி இருப்பதால் பெரும் பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை சார்ந்த உயர் அதிகாரிகள் கரியாலூர் காவல் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். உமேஷ், இந்த செய்தியை அனைவருமே கேட்டிருப்பீங்க. அதாவது ஒரே காவல் நிலையத்துல 2 போலீஸ்காரங்க, ஒருத்தர் முதன்மை காவலரா இருக்கிறாரு. அவருடைய பெயர் பாத்தீங்கன்னாக்க யுவராஜ். இவர் தன்னுடைய கடமையும் தன்னுடைய பொறுப்பையும் மறந்து போயிட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு போலீஸ்காரரு, அதாவது பொது வழியில நின்னுகிட்டு நிர்வாணமா பெண்கள்கிட்ட ரொம்ப அருவருக்க தகுந்த வார்த்தைகளை பேசியிருக்காரு. இந்த வீடியோ இப்ப எல்லா இடத்துலயும் பரவிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே காவல் நிலையத்துல தனி பிரிவுல இன்னொரு காவலர் வேலை பார்க்கறாருங்க. அவருடைய பேர் என்ன அப்படின்னா பிரபு. இவர் அங்க வேலை பார்க்கக்கூடிய அந்த பகுதியில ஒரு கடை இருக்கு. அந்த கடைக்கு போயிருக்காரு. அந்த கடைக்கு போன இடத்துல பாத்தீங்கன்னாக்கா அந்த கடைக்கு ஓனர் இருப்பாரு இல்லைங்களா, அவருக்கு 17 வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்கு. இவர் கடைக்கு போயிட்டு அந்த பொருளை வாங்க போற மாதிரி போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட ரொம்ப தகாத முறையில நடந்திருக்காரு. உடனே அந்த குழந்தை அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருக்கு. இவங்களும் போயிட்டு மகளிர் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காங்க. மகளிர் மன்றத்துல புகார் கொடுத்த உடனே அவங்க தக்க நடவடிக்கை எடுக்க வந்திருக்காங்க. இந்த பிரபுவை அழைச்சிட்டு போயிருக்காங்க. இவருக்கு என்னென்ன பரிசோதனை செய்யணுமோ அத்தனை பரிசோதனையும் செய்து இவர் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. என்ன வழக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாப்பாவுக்கு 17 வயசு தான் ஆகுது. அதனால போக்சோ வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அது பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய போலீஸ்காரங்களை எப்படிலாம் கீழ்த்தரமா நடந்துக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. நம்ம வீட்டு குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பினாலும் இந்த மாதிரி பிரச்சனை வருது. நம்ம குழந்தைங்கள படிக்கிறதுக்கு தான் அனுப்புறோம் அப்படின்னு சொல்லியும் நம்மளால நிம்மதியா இருக்க முடியல. இப்போ மளிகை கடைக்கு போறாரு போலீஸ்காரரு. அந்த இடத்துல போலீஸ்காரர் இருக்கிறாரு அப்படின்னாலே நமக்கு ஒரு திருப்தி தான் வரும். போலீஸ்காரர் இருக்காரு, எந்த பிரச்சனையும் இருக்காது, கடையில நம்ம பொண்ணு கூட வியாபாரம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மன நிறைவு இருக்கணும். ஆனா பொருளை வாங்க போகும்போது அந்த போலீஸ்காரரே அங்க என்ன வேலை பாக்குறாரு அப்படிங்கிறத பாருங்களேன். நம்ம வீட்டு பெண் பிள்ளைகளை வேற எங்க தான் அனுப்புறது? படிக்கவும் அனுப்ப முடியல, படிக்க அனுப்பினாலும் பாலியல் தொல்லை. இதே போல எங்க திரும்பி பார்த்தாலும், எந்த இடத்த திரும்பி பார்த்தாலும், எந்த செய்தியை பார்த்தாலும் பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடக்குது. இதெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய போலீஸ்காரங்களே இந்த மாதிரி பண்றாங்கங்க. இதே அவங்க வீட்டு பெண் பிள்ளைகளை போயிட்டு பண்ண வேண்டியதானே? அவங்க வீட்லயும் பெண் பிள்ளைகள் இருக்கும் தானே. யாரோ ஒரு விவசாயி வீட்டு பிள்ளை தானே, யாரோ ஒரு மளிகை கடைக்காரன் பிள்ளை தானே அப்படின்னு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க.
அவங்க வீட்லயும் பெண் பிள்ளைகள் இருக்குதானே, எங்கேயாவது யோசிச்சு பாக்குறாங்களா பாருங்களேன். அந்த பிரபு மீது இப்ப வழக்கு பதிவு பண்ணி இப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னாக்க சிறையில தான் இருக்கிறாரு. இது போல ஒவ்வொருத்தவங்களுக்கும் தப்பு பண்ற அத்தனை பேத்துக்கும் கண்டிப்பா தண்டனை கிடைக்கணுங்க. ஒரு பணியில இருந்துகிட்டு ஒரு பொறுப்புள்ள அதிகாரி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு காவலரே இத மாதிரி பண்றாருன்னா கண்டிப்பா அவருக்கு தண்டனை கொடுக்கறதோட மட்டும் இல்லாம அவரை வந்து சிறையில அடைச்சதோட மட்டும் இல்லாம கண்டிப்பா என்னைக்கா இருந்தாலும் வெளியில வருவாரு. வெளியில வரும்போது அவருக்குள்ள அந்த பணியும் பொறுப்பையும் மறந்து எப்ப தப்பு பண்ணினாரோ இனிமே வந்து அவரை வந்து இந்த வேலையை விட்டே நீக்கம் பண்ணணும் அப்படின்னு நம்ம தமிழக முதலமைச்சருக்கு நம்ம அனைவரும் ஒரு கோரிக்கை வைப்போங்க. ஒரு பொறுப்புள்ள அதிகாரி தன்னுடைய பொறுப்பை மறந்து ஒரு பெண் பிள்ளைகிட்ட எப்போ இது போல நடந்துக்கிட்டாரோ இனி அவருக்கு வேலையே கொடுக்க கூடாதுங்க. இந்த மாதிரி தண்டனை கொடுக்கும் போதுதான் ஒவ்வொருத்தவங்களும் தன்னுடைய வேலையை சரிவர செய்வாங்க, பொறுப்பா நடந்துக்குவாங்க. ஐயா தமிழக முதலமைச்சர் அவர்களே ஒரு பொறுப்புள்ள அதிகாரி எப்ப தான் பொறுப்பை மறந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு போலீஸ்காரரு பெண் பிள்ளைக்கு எப்ப பாலியல் வன்கொடுமை பண்ணனாரோ அவருக்கு இந்த பணியை விட்டு நீக்கம் பண்ணணும். அவரை பணியை விட்டு நீக்கினா மட்டும்தாங்க தான் செஞ்ச தவற அவர் உணருவாரு. ஒவ்வொரு நாளும் நினைச்சு பார்ப்பாரு. வாழ்க்கையில இனிமே வந்து பெண் பிள்ளைகளை பார்த்தாலே திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் தான் இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும். ஒரு பொறுப்புள்ள அதிகாரி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு போலீஸ்காரரு எப்ப பெண் பிள்ளைக்கு அவர் பாலியல் வன்கொடுமை பண்ணனாரோ அவர் பணியில இருக்கிறதுக்கே தகுதி இல்லாத ஒருத்தர். அவருக்கான தண்டனையை நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் தாங்க கொடுக்கணும்.